அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒவ்வொரு வாரமும் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு நீட் அண்ட் ஜேஇக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. என்ன சொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட்டு 5க்கு 12th பாட்னிக்கு வந்து ஆன்சர்ஸ் போட்டிருந்தோம். அதில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்னென்னா, சார் உங்கள் சேனலில் பார்த்து தான் ஆன்சரை நோட் பண்ணி படித்து எழுதினேன். ஆனால் லாஸ்ட்டில் பயாலஜிக்கு 60க்கு 6 மார்க்கு தான் கிடச்சிது. எங்களுக்கு டைம் கிடைச்சா தான் கிடைக்கலன்னு தான் உங்களை நம்பி படித்தோம். ஆனால் மார்க்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம சேனலை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம அப்லோட் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே இத்தனைக்கும் டெஸ்ட்டு 5க்கு பார்த்திங்கன்னா புக்கு ரெஃபரன்ஸோடு தான் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான் ராங். அந்த ஃபஸ்ட்டு 12th பாட்னியில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் மட்டும்தான் ஆன்சர்ஸ் வந்து மாறிப்போச்சு. அது ஃப்ளியர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மல்டிபிள் எலிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது ஒன்று மட்டும்தான் மாறிச்சு. அது புக்கெலாம் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் பார்த்தோம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து கொஷின்ஸே நமக்கு வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. அதிலேயே பார்த்திங்கன்னா 11th கொஷின், அதாவது 12th சிலபஸில் 11th வந்த கொஷின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சருமே மாறி தான், கொஷினே மாறி தான் இருந்துச்சு. சரிங்களா? கொஷின் நம்பர் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 39. தமிழுக்கான மீனிங் வந்து நமக்கு மாறி இருக்கும். நம்ம போத் தமிழ் அண்ட் மீனிங் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து மீனிங் வந்து கொஞ்சம் மாறி இருந்துச்சு. அதனால் ஒரு சில கொஷின்ஸு மோஸ்ட்லி வந்து தப்பாகாது. அப்படி மாறிச்சுன்னா ஒன்று தான் மாறி இருக்கும். இவங்க வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக 6 மார்க்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க வந்து 12th கீ ஆன்சர்ஸ்க்கு பதிலாக 11th மார்க் பண்ணாங்களா, அல்லது வந்து டெஸ்ட்டு சீரியஸ் எல்லாமே பாருங்கள். சரிங்களா? கரெக்டாக நீங்கள் என்ன டெஸ்ட்டு சீரியஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்குறீங்க, டெஸ்ட்டு என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் கண்டினியூவாக நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ளஸ் வந்து அஃபிஷியல் ஆன்சர்ஸ்க்கையும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ மண்டே அப்படின்னா பாட்னி அப்டேட் பண்ணுறோம். அதே வந்து டியூஸ்டே அப்படின்னா ஃபிசிக்ஸு, மண்டே பாட்னி அண்ட் ஃபிசிக்ஸு, மேக்ஸு, டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, அதுக்கு அடுத்த நாள் சுவாலஜி, அதுக்கு அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸாக டென்டேட்டிவ்கையும் ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கையும் வந்து ஈவினிங் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கையும் ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதையுமே நம்ம வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டோட லிங்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம அப்டேட் பண்ணதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு கொஷின் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு டெஸ்ட்டு 5ல். மற்றது எல்லாமே சேஞ்ச் ஆனிச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். இது வந்து என்னது, நீங்கள் வந்து கரெக்டாக டெஸ்ட்டு என்ன சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் வந்து கரெக்டான ஆன்சர்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். சப்போஸ் நான் வந்து தப்பாக அப்டேட் பண்ணாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிக்கோம். சரிங்களா? ஒரு சில கொஷின்ஸ் வந்து தமிழ் மீனிங் இதெல்லாமே சேஞ்சஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸாக கூட நமக்கு யோசிக்க தோணும். அதனால் அந்த ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே புக்கோட ரெஃபரன்ஸில் தான் நம்ம பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, இல்லை நீங்கள் புக்கில் படித்தது இந்த மாதிரியான கீ ஆன்சர்ஸ் வந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை சொன்னதுனால தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை சொல்கிறதுக்கும் நமக்கு வந்து என்ன இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஆன்சர்ஸ் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட்டு சீரியஸ் பாருங்கள். அதில் பயாலஜியில் பாட்னி, சுவாலஜி அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. கொஸ்டின் நம்பரும் நமக்கு வந்து இருக்குது. லாஸ்ட் டைமு கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக விட்ட கீ ஆன்சர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் மாற்றி விட்டுட்டாங்க. அதை பார்த்து கூட நமக்கு வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸ்டாஃப் வந்து அதை அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு டைம் வந்து என்ன பண்ணிவிடுங்கன்னா ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வந்து செக் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு கீழே தரேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நம்ம அப்லோட் பண்ணுறதுல டவுட் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.